குற்ற பின்னணி கொண்ட நடிகர் ஆர்.கே. சுரேஷ் காடுவெட்டி திரைப்படத்தில் நடிக்கக்கூடாது என்று வன்னியகுல சத்திரியர் பாதுகாப்பு சங்கம் சார்பாக கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வன்னியகுல சத்திரியர் பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் ஜெய்ஹரி இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த காடுவெட்டி குருவின் வாழ்க்கை வரலாற்றை தழுவி அமைந்துள்ள காடுவெட்டி திரைப்படத்தில் ஆர்.கே. சுரேஷ் நடிப்பதால் இந்த படத்தை திரையிடக்கூடாது என அவர் கூறினார். ஆர்.கே. சுரேஷ் தன் மீது உள்ள குற்றச்சாட்டுகளை தவறு என நிரூபித்த பின்னரே காடுவெட்டி கதாபாத்திரத்தில் நடிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். காடுவெட்டி படத்துடைய ஒரு அபிஷியலா ஒரு ஃபர்ஸ்ட் ஷோ ரிலீஸ் பண்றதா கேள்விப்பட்டோம். இந்த காடுவெட்டி படத்துல நடிக்கக்கூடிய நடிகர் ஆர்.கே. சுரேஷ். ஆர்.கே. சுரேஷ் என்பவர் ஆருத்ரா கோல்டு வழக்குல ஏறக்குறைய 2438 கோடி அவருடைய இன்வால்மெண்ட் இருக்குன்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. ஏறக்குறைய ஓராண்டுகளுக்கு மேலாக தலைமறைவா இருந்த ஒரு குற்ற பின்னணி உடையவர் மாவீரன் குருவுடைய கதாபாத்திரம் நடிப்பதாக தெரிகிறது. இதை எங்களுடைய வன்னிய சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது. இது முன்னே மட்டும் இல்ல, இதுக்கு முன்னே ஒரு சில வழக்குகள் அவர் மேல நிலுவையில் இருக்குது. தமிழக அரசால் தேடப்பட்ட ஒரு குற்றவாளியை எங்களுடைய மாவீரன் கதாபாத்திரம் நடிப்பதை எங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை எங்களை ஏற்றுக்கொள்ள முடியல. இதை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த மானமுள்ள வன்னியரும் இந்த கேரக்டர்ல நடிக்கிறத ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஏற்றுக்கொள்ள போகிறதும் கிடையாது.